வணக்கம் மகர ராசி நண்பர்களே. குரு பயிற்சி இந்த 2026 வருது. மே மாதம் 26 வருது. வைகாசிக்கு 12 அப்படி சொல்லலாம். இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி இப்போ உச்சமாக போறார். 3ஆம் அதிபதி எப்பையெல்லாம் உச்சமாக போறாரோ அல்லது வலிமையாக போறாரோ, வலிமை ஆகின்றாரோ, அப்போதெல்லாம் நம்ம என்ன காரியம் முயற்சி செஞ்சாலும் அது வெற்றி அடையும். முயற்சியே செய்யலைன்னாலும் உங்களை செய்ய வைக்கும். நீங்கள் முயற்சி செய்யுங்க. கடந்த காலத்தில் எதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க, எதெல்லாம் செய்ய முடியாமல் போச்சு, அப்போ அதெல்லாம் மறுபடியும் எடுங்க. எடுத்து அந்த விஷயத்துக்கான முயற்சிகளை எடுங்க. வேலை இல்லைன்னா வேலை தேடி முயற்சி பண்ணுங்க. காசு இல்லைன்னா காசை தேட முயற்சி பண்ணுங்க. சொத்து இல்லைன்னா சொத்தை தேடி முயற்சி பண்ணுங்க. வீடு இல்லைன்னா வீடை தேடி முயற்சி பண்ணுங்க. இப்படி எதை தேடி முயற்சி பண்றீங்களோ கண்டிப்பா அந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். அதனால இந்த குருபெயர்ச்சி அப்படிங்கிறது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலம். எதை இழந்தாயோ அதை திரும்ப பெறுவாய். ஆனா திரும்ப பெறணும்னா முயற்சி இருக்கணும். நேர காலம் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது. நம்மளுடைய உழைப்பும் தேவை, நம்மளுடைய முயற்சியும் தேவை. அப்போ நீங்கள் முயற்சி செய்யுங்க. நீங்கள் எதை இழந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைச்சிடும். காரணம் குரு மட்டுமே கிடையாது. இப்போ கடந்த காலத்தில் உங்களுக்கு 7.5 சனி இருந்துச்சுல்ல, 7.5 சனியெல்லாம் முடிகிற போது தான் நல்லா வச்சு நம்மளை செஞ்சு விட்டுட்டு போகும். அதாவது இப்போ தானே முடிஞ்சது. அப்போ அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் எதை இழக்கக்கூடாதோ இழந்திருந்திருப்போம். சிலர் சொத்து, சிலர் சுகம், சிலர் நகை நட்டு, இதை இழந்திருந்திருப்போம். சிலருக்கு மானபங்கம் ஏற்பட்டிருக்கும், சிலருக்கு நோய் நொடிகள், சிலருக்கு கடன் தொல்லைகள், சிலருக்கு தொழில் நல்லா இல்லாமல் போகிறது, வேலை இல்லாமல் போகிறது, ஏதோ ஒரு வழியில் பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறத தான் அந்த 7.5 சனி உங்களுக்கு கொடுத்துருந்துச்சு. அதனால் 7.5 சனியினுடைய இறுதி கட்டம் அப்படிங்கிறது நமக்கு இம்சை பிடிச்சதா தான் இருந்திருந்திருக்கும். அதில் இருந்து நீங்கள் இப்போ தான் விலகி இருந்திருக்கீங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் இப்போ விலகுனதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான். ஏன்னா இனிமேல் சனி பகவான் உங்களை துரத்த முடியாது. ஏன்னா அவர் என்ன வேலை செய்யணுமோ உங்களை செஞ்சு விட்டுட்டு இப்போ போயிட்டார். அப்போ இனிமேல் அவருனால செய்யக்கூடிய பலன்கள் எதுவுமே கிடையாது. அவர் இப்போ விலகினதே உங்களுக்கு யோகம்தான். அவர் விலகினதுலேருந்தே இனிமேல் நல்ல காலம்தான். அதனால உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் மேலும் மேலும் உயரக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது இப்ப இருக்கு. அதனால நம்பிக்கையோட நீங்க வாழலாம். அடுத்து 12ஆம் அதிபதியும் உங்களுக்கு குரு பகவான் தான். 12ஆம் அதிபதி குரு பகவான் வலிமை பெறுற போது செலவுகள் கொஞ்சம் நிறைய வரதா செய்யும். எதுல செலவுகள் வரும்? ஒரு சிலருக்கு, உங்களுக்கோ உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ மருத்துவ செலவுகள் வரும். அதுக்கப்புறம் குழந்தை நாள செலவுன்னு வரும், குழந்தை நாள விரயம்னு வரும். குழந்தை நாள விரயம் அப்படின்னா குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறனால ஏதாவது செலவுகள் வரும். அல்லது ஒரு சிலருக்கு குழந்தைகள் உருவாகி அபாஷன் கூட ஆயிரும் ஒரு சிலருக்கு. அதனால கர்ப்பமா இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லது பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயங்களை நாம செஞ்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் செலவினங்கள் மட்டும் வரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கோயில்னால செலவுன்னு வரும். கோயில்னால செலவுன்னா நல்ல செலவு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது கோயிலுக்கு அடிக்கடி போவோம் வருவோம், அதனால கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும். அது நல்ல செலவுகள் தான். நகை நட்டுக்கள்னால செலவுகள் வரும். நகை நட்டுக்கள்னாலன்னா ஒரு சிலர் அடமானமும் வைப்போம், ஒரு சிலர் அடமானம் வச்சு மீட்டவும் செய்வோம், அல்லது புதுசாக கூட நகை நட்டுகளை வாங்கி சேர்க்கிற மாதிரி செய்யும். அப்போ சுப செலவுகள்னு எடுத்துக்கணும். அதை ஒரு சிலருக்கு வீடு கட்டுறது, ஒரு சிலருக்கு வாகனம் வாங்குறது, ஒரு சிலருடைய வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் நடக்கிறது, அதனால கூட செலவினங்கள் வரும். ஆனால் எது எப்படி பார்த்தாலும் சுப செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். கெட்ட செலவுகள் நமக்கு எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி 12ஆம் அதிபதி வலிமை வர்ற போது அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு பக்கம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதில் ஒரே ஒரு தொந்தரவு என்னன்னா, அந்த 12ஆம் அதிபதி 7வது இடத்துல இருக்கிறது தான் ஒரு தொந்தரவு.
அதே மாதிரி ஒரு நன்மை அப்படி வச்சுக்குவோம். இப்போ முதல்ல நன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக 7ல் குரு இருந்தால் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும், இது ஒரு நன்மை. அதே மாதிரி லவ் பண்ணாதவங்க கூட லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இதுவும் நன்மை தான். ஆனால் அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு கூட லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாயிரும். நீங்கள் சும்மா இருந்தீங்கனால் அது உங்களை சும்மா இருக்க விடாது, இதுதான் தீமை. அப்போ என்ன செய்யும்? யாரு கூடயாவது தேவையில்லாத பழக்க வழக்கங்களை உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்க அந்த கணவன் மனைவிக்கோ கூட உருவாக்க பார்க்கும். அதனால நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஏன்னா உருவாக்கி விட்டுட்டு அடுத்தவங்களை கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட உருவாக்கி விடும். அப்போ வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், பிரிவினைகளை உருவாக்க பார்க்கும். ஏற்கனவே இது சிலருக்கு நடந்திருக்கும். போன வருஷம் 2024 25 வந்துச்சுல, அந்த காலத்தில் கூட கணவன் மனைவி உறவில் பிரச்சனை, மனக்கசப்பு, சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த குரு பகவான் நமக்கு நல்லதா கொடுக்க மாட்டார். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் பிரச்சனை பண்ற வேலையை தான் அவர் பார்ப்பார். அதனால திருமணமானவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குறிப்பா கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கணும்னு மட்டும் நினைக்கணும். அப்படி நினைச்சா வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது. தவறுகள் நடக்கிறது சகசம்தான், வாழ்க்கையில தடுமாறி விழுறதும் சகசம்தான். ஆனா தடுமாறி விழுந்துட்டாலும் விழுந்தே இருக்கக்கூடாது. விழுந்துட்டாலும் டக்குன்னு எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிட்டு நம்ம எங்கே தப்பு பண்ணணும், ஏன் தப்பு பண்ணணும், அப்போ தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாலே போதும். வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்துல தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு தொந்தரவு செய்வார், வேற எந்த விஷயத்துலையும் தொந்தரவு செய்ய மாட்டார். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், அவங்களுக்கு பிரிவினைகளை கூட ஏற்படுத்தி விட்டுருவார். அந்த வேலைகளை கூட சிலருக்கு செய்வார். அதனால அவங்களுமே கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அடுத்து இப்போ நல்லா பழகுறோம், ஏதோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு வகையில் கூட சிலருக்கு பிரிவினை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளையும் அந்த குரு பகவான் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால 7ல் குரு இருக்கிறது நல்லது தான். ஆனால் 7ல் குரு இருந்தால் அவர் நன்மையும் செய்வார் அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த ஆண்கள் பெண்கள் மூலமாக ஏதாவது விவகாரத்தையும் இழுத்து விடுவார். அதனால நன்மைகளை அனுபவிச்சுக்கோங்க, விவகாரம் வர்ற மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செஞ்சாலே போதுங்க, நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக தான் இருக்கும். அதோட இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ல் குரு இருந்தாலே உங்களுடைய ராசியை பார்ப்பார் குரு. ராசியை பார்த்தாலே ஆரம்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த வகையில் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்துக்கிட்டே வரும், சிரம சிக்கல்லாம் விலகிக்கிட்டே வரும். அந்த வேலையையும் குரு பகவானே செய்வாருங்க. அதோட குரு பகவான் அப்படின்னாலே சுபகிரகம் தான், நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் தான். கண்டிப்பாக நன்மையை மட்டுமே செய்வார். ஆனால் சில நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் ஏதாவதையும் ஒரு தொந்தரவுகளையும் கொடுப்பார். ஆனால் நாம் கவனமாக இருந்தால் நமக்கு எதுக்கு தொந்தரவுகள் வரப்போகுது, சரிங்களா? ஆக குரு பகவான் மகர ராசிக்கு பல நன்மைகளை செய்யறதுக்கான வழிகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. சனி வேற விலகிட்டார். அப்ப இனிமேல் உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன? அது இதுவரைக்கும் கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த விளையாட்டு முடிஞ்சு இப்ப நீங்க தான் விளையாட போறீங்க. களம் உங்களுக்கானது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.